அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கான ஒரு காணொளி. ஏற்கனவே இயல் 1ல் ஒரு 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். இயல் 2ல் ஒரு 100 வினாக்களை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். 10 பாட்டில் குறைந்த அளவடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா அது முல்லைப்பாட்டு தான். 10 பாட்டிலேயே மிக குறைந்த அளவடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டதாக இருக்கும். இது எல்லாமே இதை விட கொஞ்சம் அதிகம்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, மூதூர். இது எப்படி பிரிக்கலாம்னா முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம். இது பண்புத்தொகையில் இடம்பெற்று வரும். மூதூர் என்பது பண்புத்தொகை. உருதுயர் இது எப்படி பிரிக்கலாம்னா வினைத்தொகையில் வரும். வினைத்தொகை காலம் கடந்த ஒரு பெயரெச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கை தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, கையால் தொழுது. தடக்கை உரிச்சொற்றொடர், உரு தவ நனி தட இதெல்லாமே உரிச்சொற்றொடரை இடம்பெற்று வரும். இதுபோல் பொறுத்துக வடிவில் வினாக்கள் வரும். அடுத்தது முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது. முல்லைத்திணை ஆவணி புரட்டாசி தான் கார்காலம். இதுதான் முல்லைத்திணைக்கானது. புயலின் பெயர்களில் இந்தியா கொடுத்த ஜல் என்பதின் பொருள் என்ன? ஜல் என்பது 4 பூதங்களை குறிக்குமா. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி. திருவம்பாவை, திருவம்பாவை, திருப்பாவை எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படுகிறது? தாய்லாந்து. தாய்லாந்து நாட்டு மன்னருடைய முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை, திருப்பாவையெல்லாம் பாடப்படுகிறது. இந்தியா சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் சொல்லலாம். பல் பல பலபின் பயங்கழுகொல்லி என்ற அகநானூறு அடியில் உள்ள கொல்லிமலை அமைந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம்தான். மலர்க்கை என்பதில் உவமானம். மலர்க்கை என்பது மலர். கூற்று காற்றானது மேற்கிலிருந்து வீசும்போது கோடை எனப்படுகிறது. மேற்கிலிருந்து வீசும்போது கோடை எனப்படுகிறது. சரிதான். வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறது. இதுவும் சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. காற்றானது மேற்கிலிருந்து வீசுவது கோடை காற்று தான். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் இது வெப்பக்காற்றாக இருக்குது. அப்போ கூற்றும் காரணமும் இரண்டும் சரிதான். அடுத்து பொறுத்துக. ஸ்டார்ம் அப்படின்னாக்க புயல். டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. ட்ரோனோட்டோ அப்படின்னா சூறாவளி காற்று. அரிய மலர் இலக்கண குறிப்பு என்ன? அரிய மலர். அரிய மலர் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா குறிப்பாக சொல்லக்கூடியது. அதனால் குறிப்பு பெயரெச்சம். அடுத்து பொறுத்துக. இன்சொல் இனிமையான ஒரு சொல், அது பண்பு தொகையை குறிக்கும். கீரி பாம்பு. கீரியும் பாம்பும் ஊமிகுதி மறைந்து வந்திருக்கிறது. அப்போ இது உம்மைத்தொகை. எழுகதிர் அப்படின்னா வினைத்தொகை. முத்துப்பல், முத்து போன்ற பல் ஓமைத்தொகை. ஓமை தொகை. முல்லைத்திணைக்குரிய உரிபொருள் என்ன? முல்லைத்திணைக்குரியது இருத்தல் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் இருத்தல் நிமித்தமும் முல்லைத்திணைக்குரிய
உரிப்பொருள். நேமி பொறுத்துக. நேமினா சக்கரம். கோடு, கோடுனா மலை. விரிச்சி என்பது நற்சொற் கேட்கறதுக்கு பேர் விரிச்சி. சுவல் அப்படின்னா தோல். சுவல் என்பது தோல். பொரித்த எனும் அமைந்துள்ள விகுதி பெயரச்ச விகுதி. பொரித்த, பொறி குட்டலை தீர்த்து குட்டல் ஆன்னு பிரிக்கலாம் இல்லையா, அந்த ஆங்கிற விகுதி வந்து பெயரச்ச விகுதி. தமிழில் வசன கவிதை யாரால் அறிமுகம் படுத்தப்பட்டது? தமிழில் வசன கவிதை அப்படின்னா அது நம்ம பாரதியாரை தான் சொல்லலாம். தமிழில் வசன கவிதை பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாரதியார் படைப்புகளுள் பொருந்தாதவற்றை தெரிவு செய்க. என்ன பொருந்தலை? பாரதியாரது கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி இதெல்லாமே பாரதியார் தான். குடும்ப விளக்கு நம்ம பாரதிதாசன், அதான் அங்கே பொருந்தலை. அடுத்து உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5ஆம் இடம் பெற்றிருக்கிறது. அதில் தமிழகம் என்பது முதலிடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடம். இந்தியாவில் தமிழகம் எத்தனாவது இடம்னா அது முதலிடம். பத்மகிரிநாதர் தென்றல் தூது என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான். வண்டோடு புக்க வனவாய் தென்றல் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஹிப்பாலஸ் எந்த நாட்டு மாலுமினா கிரேக்க நாட்டு மாலுமி தான் ஹிப்பாலஸ். பின் வருவனவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தெரிவு செய்க. என்ன அங்கே வேறுபட்டு இருக்கு? வழி என்பது வேறுபட்ட நிலை, வழி என்பது. கூற்று 10 பாட்டு நூல்களுள் சிறிய நூல் முல்லைப்பாட்டு தான். அது 103 அடிகளை தான் கொண்டது. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த கூற்றும் சரி, காரணமும் சரிதான். பொறித்த இந்த சொல்லின் அமைந்துள்ள பகுதி எது? பொறி என்பதுதான் பகுதி. எப்பொழுதுமே பகுதி என்பது கட்டளை சொல்லாக இடமற்று வரும். பொறி. முல்லைத்திணைக்குரிய சிறுபொழுது என்ன? முல்லைக்கு வந்து மாலை தான். முல்லைக்கு வந்து மாலை தான். பொறுத்துக. கப்பித்தான். கப்பித்தான் அப்படின்னா மாலுமியை தான் கப்பித்தான் சொல்கிறாங்க. தொங்கான் கப்பலை தான் தொங்கான்னு சொல்கிறாங்க. அவுளியா, அவுளியா என்பது மீன். பிளவான் என்பது தீவு. பிளவான் என்பது தீவு. அனைவருக்கும் மோர்பானையை திறந்து மோர் கொடுக்கவும். இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லுக்கான தொகை எந்த தொகை? மோர் கொடுக்கவும், வேற்றுமை தொகை. மோர் கொடுக்கவும் என்பது வேற்றுமை தொகை. பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை சென்றான். மதுரை அப்படின்னா வேற்றுமை. மதுரைக்கு சென்றான். வட்டத்தொட்டி பண்புத்தொகை. வட்டம்னா பண்பை குறிக்கும். கொள்களிறு வினைத்தொகை. தாய் செய் உம்மைத்தொகை. தாயும் செய்யும். அடுத்து ஒரு பொறுத்துக்கு தான். அகன் சுடர் சூரியனை தான் குறிக்கிறாங்க. ஆறுகளி, ஆறுகளின கடல். கட்புல் பறவை தான். புல் அப்படின்னா பறவை. கொடுவாய் வளைந்த வாயை சொல்கிறாங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியினுடைய வடிகள் எந்த நயத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னா மோனை எதுகை சொல்லலாம். ஏன்னா முதல் எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊ மோனை. எதுகை உனக்கு, நானா, எதுகை வருது. அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 நம்ம காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். சரிதான். அடுத்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம். இது தவறு.
முதல்ல கூட நம்ம பார்த்தோம், அது முதலிடம் பெற்றது. உலகளவில் 5வது இடம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். அப்போ 2 தப்பு, 1 சரி. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் தான். இப்போ 1 3 சரி, 1 3 சரி. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தக்கூடிய அறிவியல் செய்தி என்ன? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்ற செய்தியை தான் சொல்லுது. பெரிய மீசை சிரித்தார் இத்தொடருக்கான தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. கரும்பு தின்றான் இத்தொடரில் பயின்று வரக்கூடிய தொகைநிலை தொடர் இது. வேற்றுமை தொகை. தமிழ் எண்ணால் நிரப்புக. தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தக அப்படின்னா 6. நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் எதை குறிப்பிடுதுன்னா பண்பை தான் குறிப்பிட்டிருக்கும். ஒருத்தொகை. வினைத்தொகை. கொள் களிறு என்பது வினைத்தொகை. பண்பு பார்த்திங்கன்னா இன்மொழி என்பது பண்புத்தொகை. உம்மைத்தொகை. தாய் செய், தாயும் சேயும் உம்மைத்தொகை. ஓமை. மலர்கை, மலர் போன்ற கை. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பயின்று வரக்கூடிய தொகை எது? ஓமை தொகை. தங்க மீன்கள், தங்கம் போன்ற மீன்கள். ஓமை அதாவது தொகைநிலை தொடரை தேர்வு செய்க. என்ன அங்கே தொகைநிலை தொடர்? மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான், அதுதான் மதுரை சென்றான்னு வந்திருக்கு. அது அங்கே தொகைநிலை இருக்குது. மதுரைக்கு சென்றான் வேற்றுமை. காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரச்சங்களோடு தொக்கி இருப்பது எது? வினைத்தொகை. உம்மை தொகையோடு தொடர்பில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. உம்மை தொகைக்கு தொடர்பில்லாதது. அதில் பாருங்கள், உம்மைத்தொகை எண்ணல், எழுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். சரிதான். தாய் செய் இருவரும் நலம். சரிதான். சேர சோழ பாண்டியர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அதுவும் சரிதான். இப்போ தவறாக இருக்கிறது, சொற்களுக்கு இடையில் இறுதியில் உம்மு என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வரும். இது தவறு. எப்பொழுதுமே உம்மை தொகையில் மறைந்து வரும், எண்ணுமையில் தான் வெளிப்படையாக வரும். அடுத்தது, தமிழ் தொண்டு என்பது என்ன? தமிழ் தொண்டு 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழுக்கு தொண்டு, தமிழ் தொண்டு 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து மலர்கை. மலர்கை, மலர் என்பது ஓமை, கை என்பது ஓமேயம். மலர் போன்ற கை அல்லவா. பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் இந்தியா சொல்லலாம், சுதேசமித்திரன் சொல்லலாம். இந்தியா, சுதேசமித்திரன் 2 இதழிலையுமே பாரதியார் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார். இனிய வாசனையுடன் வா என்று பாரதியார் அழைத்தது காற்று தான் அழைப்பார். காலம் கறந்த வைரச்சம் வினைத்தொகை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். வீடு கட்டினார் 2ஆம் வேற்றுமை தொகை தொகைநிலை தொடராக இடம்பெற்று வரும். வீட்டை கட்டினான் ஐவுருபு மறைந்து வந்திருக்கிறது. பாரதியார் படைப்புகளில் பொருந்தாதது என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வேறு வடிவில் அதே வினா. என்ன பொருந்தலை? பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாமே பாரதியார் தான். குடும்ப விளக்கு நம்ம பாரதிதாசன், அது அங்கே பொருந்தலை. 4 எழுத்தில் கண் சிமிட்டும் கை 2இல் நீந்தி செல்லும் என்ன? விண்மீன். நனந்தலை உலகம் இத்தொடரில் பொருள் என்ன? நனந்தலை அப்படின்னு அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். முல்லைத்திணைக்குரிய நீர். முல்லைத்திணையில் நீர் எங்கே இருக்குன்னா குறுஞ்சுனை நீர், காட்டாறுகளிலிருந்து வரக்கூடிய நீர் தான் பயன்படுத்துவாங்க. முல்லைப்பாட்டினுடைய பாவகை என்ன? முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவில் அமைந்தது. உலகம் 50 பூதங்களால் ஆனது என்றவர் யார்? தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பார்.
உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பதை தொல்காப்பியர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். வினைத்தொகையோடு தொடர்பில்லாத ஒன்று என்ன? வினைத்தொகையோடு காலம் கறந்த வினையெச்சமே வினைத்தொகை. அதான் அங்கே பொருந்தல். இது எல்லாமே பொருந்தும். காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வரும், பெயரச்ச விகுதி மறைந்து வரும், வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வரும். இதெல்லாமே வினைத்தொகையோடு தொடர்புடையது. காலம் கறந்த வினையெச்சமே வினைத்தொகை. அதான் அங்கே தொடர்பு இல்லை. பூங்குழல் வந்தாள் என்பது ஓமைத்தொகை. பூங்குழல் வந்தாள் ஓமைத்தொகை தான். அடுத்து ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமையும் இடையில் ஓம உருவு மறைந்து வந்தால் சரிதானா? ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமேயம் என்பது மறைந்து வரும். சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. அண்ணன் தம்பி வந்தனர். இத்தொடரில் உள்ள தொகைச்சொல்லினுடைய விரி என்ன? அண்ணனும் தம்பியும். அதான் சரி. அண்ணனும் தம்பியும். தைத்திங்கள், தை திங்கள் இருபெயரொட்டு பண்புத்தொகை. திங்கள்னா மாதம், தையின சிறப்பாக ஒரு மாதத்தை குறிக்கும். எங்கெல்லாம் சிறப்பு பெயரும் பொது பெயரும் இடம்பெற்று வருதோ அங்கெல்லாம் இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சீ பிரீச் அப்படின்னா கடல் காற்று. காற்றை பாரதியார் மயிலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடராக மனதை மயங்க செய்யும் மனத்தோடு நீ வா என்பதாகும். நறுவி என்பதன் சொல் என்ன? பொருள் நறுமணமுடைய மலர்களை தான் நறுவி என்று அழைக்கிறாங்க. குணக்கு அப்படின்னா கிழக்கு. குணக்குன்னா கிழக்கு. ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார் வலிமிகின் வழியில்லை என்று குறிப்பிடுகிறார். ஔவையார் பார்த்திங்கனாக்க வாயு வழக்கம் ஆயுளறிந்து செறிந்தடங்கில் என்று குறிப்பிடுகிறார். இளங்கோவடிகள் வண்டுடுபுக்க மணவாய் தென்றல் என்று குறிப்பிடுகிறார். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று குறிப்பிடுகிறார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இந்த தொடர் உணர்த்தக்கூடிய மரங்களின் பெயர்களை தமிழ் எண்களால் குறிப்பிடலாம். இதில் ஆலமரம் என்பது தான் ஆலம். வேலம்னா வேலமரத்தை குறிக்கிறது. அதில் தான் நாள் அப்படின்னாக்க நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆலம்னா நாளை குறிக்கும், இரண்டு என்பது வேலமரத்தை சொல்லுக்குருதியாக இரண்டை குறிக்கிறது. அமிலமழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது அல்லது இருப்பவை என்ன? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் அமிலமழை பெய்வதற்கான வழிமுறைகளாம். இலையுதிர்காலம். இலையுதிர்காலம் இலைகளெல்லாம் செருகாயின. மழைக்காலத்தில் மரங்களெல்லாம் தழைத்தன. இலையுதிர் காலத்தில் இலைகளெல்லாம் செருகாயின, மழைக்காலத்தில் மரங்களெல்லாம் தழைத்தன. அடுத்து பொறுத்துக. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. வலிமிகின் வழியில்லை என்று ஐயூர் முடவனார் எதை பற்றி பாடுகிறார் அப்படின்னா காற்றை பற்றி தான் பாடுறார். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்றவர் யார்? திருமூலர் தான் அப்படி சொல்லுவார். திருமூலர் குளோரோ கார்பன் குளிர்பதன பெட்டிக்கு பதிலாக தற்போது ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனையை பயன்படுத்துகிறார்கள். சரிதான் அப்படின்னா சரிதான். ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு புறஊதா கதிர்கள் நேரடியாக அதை தாக்குகிறதுனா அப்படின்னா அதுவும் தாக்குறது சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. தமிழகத்திற்கும் யவனத்திற்குமான கடல் வணிகம் பெருக காரணம் என்ன அப்படின்னா ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழி கப்பல்கள் சென்றன. முசிறி துறைமுகம்
யாருக்கு? சேரனுக்கு தான் முசிறி. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வரி மதுரை இளநாகனார் காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். பொறித்த இந்த சொல்லினுடைய சந்தி என்ன? பொறி. பொறி கூட்டல் இத்து, இத்து கூட்டல் ஆ. அப்போ அந்த சந்தியாக வரக்கூடியது இத்து தான். சந்தியாக வரக்கூடியது இத்து. எதன் மாசுபாட்டால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் குறிப்பிடுகிறதுனா காற்று. எதன் மாசுபாட்டால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் குறிப்பிடுகிறதுனா காற்று தான். அடுத்து ஆறுகளி கடலை குறிக்கும். கட்புல், புல்லுனாவே பறவைன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அகன் சுடர், சூரியன், அகன்ற சுடராக சூரியன் தான் இருக்கிறார். திருவில் என்பது வானவெளி குறிப்போம். மயங்கொழி பிழைகளற்ற தொடர் என்னங்க? கரடிகள் மரத்தின் மீது ஏறி இலுப்பை பூக்களை பறித்து உண்ணும். இதான் சரி. மற்றதெல்லாம் பாருங்கள் தவறாக இருக்குது. கரடிகள் மரமே இப்போ தப்பாக இருக்குது பாருங்கள். கரடிகள் மரத்தின் மீது ஏறி அதில் பாருங்கள் வல்லினவர்னு இடையினர் இருக்குது. அடுத்து கரடியே தப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எழுத்து பிழைகளை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கரடிகள் மரத்தின் மீதேறி இலுப்பை பூக்களை பறித்து உண்ணும். குரில் ஆ, அதான் சரி. அடுத்து பொறுத்துக்கு குயில் பாட்டு. குயில் பாட்டுனாவே பாரதியார் தான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், நம்ம முகமது அலி அவர்கள். உலகின் மிகச்சிறந்த தவளை எஸ் ராமகிருஷ்ணன். திருமந்திரம், திருமூலருடைய தான் திருமந்திரம். அடுத்து பொருத்தமான நிறுத்திற்குறிகள் அமைந்த தொடர் அப்படின்னா அது குரில் ஆ, அதான் பாருங்கள் சரியாக இருக்குது. பயன்பாடு, நாற்றம், மக்களது விரும்பில் இடம்பெறாமை, பொதுவில் ஒடுக்கப்பட்டவை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன. இது எல்லாத்தையும் கமா கொடுத்து சரியாக இருக்கிறது குரில் ஆ தான். குரில் ஆ தான் இதுக்கு விடை. நனந்தலை உலகம் வளை நேமியோடு வலம்புரி உரித்து மாதங்கு தடக்கை. இதில் முல்லைப்பாட்டில் இடமற்ற நனந்தலை உலகம், இதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்னா சிறிய உலகம் சொல்லலாம். அடுத்தது நனந்தலை உலகம் வளை நேமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை. இதில் தடக்கை என்பது என்ன? ஏற்கனவே பார்த்துருக்கோம். தடக்கை உரிச்சொற்றொடர். தடம் அப்படிங்கிறது தட உரிச்சொற்றொடர். நீர் செல நிமிர்ந்த மால் போல. இந்த பாட்டில் முல்லைப்பாட்டில் இடமற்ற மால் என்பது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா திருமாலை குறிக்கும். செய்யுளிசை அளபடை. மாலுனாவே திருமால் தான். செய்யுளிசை அளபடை. பொருள் தரக்கூடியதாக பிராணரசம், உயிர் வழியை தான் பிராணரசம் என்று சொல்கிறோம். மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இவ்வடியிலுள்ள மயிலுறுத்து என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன? மயங்க செய் ஆகும். காற்றே மெதுவாக லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. இவ்வடியில் உள்ள லயத்துடன், லயத்துடன் என்பது சீராக என்று பொருள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, பாரதியார் தான். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார் தான். கூற்று 1, பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என 2 வகைப்படும். சரிதான். கூற்று 1ல் பொழுது என்பது சிறுபொழுது பெரும்பொழுது வரும். சிறுபொழுது ஒரு நாளுக்கான கூற்று, பெரும்பொழுது ஒரு ஆண்டிற்கான கூற்று. 1 சரிதான். அடுத்தது 2, முல்லைத்தனைக்குரிய பெரும்பொழுது ஆணி ஆடி, அது தவறு. முல்லைத்தனைக்குரிய பெரும்பொழுது என்ன வரும்னாக்க, முல்லைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆவணி புரட்டாசி வரும். தப்பாக இருக்குது. அப்போ 2 தவறு. முல்லைத்தனைக்குரிய சிறுபொழுது மாலை, அது சரி.
அப்போ 1 3 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்தது, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட சங்ககால பெண். விரிச்சு கேட்பாங்க, நற்சொல் கேட்குறது. விரிச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் விரிச்சி. புலமையர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எழுதியவர் பா. சிங்காரம் அவர்கள். அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுமுழுவென நெளிந்தன. இத்தொடர் பயன்படுத்தக்கூடிய நயம் என்ன? ஓமை. போல என்னும் உருவு வெளிப்படையாக வெந்திருக்கிறது. அப்போ ஓமை இருக்குது. அலைகள் எண்ணெய் பூசியவை போல, அப்போ ஓமை. அது கூற்று 1, காலம் கறந்த பெயரச்சமை வினையச்சம். சரிதான். அடுத்து, வினைப்பகுதியும் அடுத்த பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். சரிதான். 1 சரி, 2 சரி. அடுத்து, ஆடு மாடுகள் தண்ணீரை குடித்தன. இதில் என்ன தொகை இடம்பெற்றிருக்கிறது? உம்மை தொகை. ஆடு மாடுகள், ஆடும் மாடும் உம்மிகுதி மறைந்து வந்திருக்கிறது. அதெல்லாம் உம்மை தொகை. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. கண்ணதாசன் தான். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்னு பாடியிருப்பார் கண்ணதாசன். அடுத்தது, கொரியாலிஸ் விளைவு என்ன? புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். இதுக்கு பேர் தான் கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். அடுத்து, கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமிக்கு பேர் கப்பித்தானம். அடுத்தது, முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அடுத்து, பொருந்தாததாக இணையக்கூடியது. மலை வாழ்வார், மலை வாழ்வார், அதான் பண்புத்தொகை, அதான் பொருந்தாததாக இருக்குது. மீது எல்லாமே பாருங்கள், முத்துப்பல், முத்தும் பல்லும் ஓமை தொகை இருக்குது. முத்து போற்ற பல் அப்படின்னு சொல்லலாம். கீரி பாம்பு, கீரியும் பாம்பும் ஊமை தொகை. அடுத்து, பூங்குழல் வந்தால், இது ஓமை தொகை. மலை வாழ்வார் பண்புத்தொகை, அதான் தவறு. அடுத்து, வைல்டு விண்டு, இது வந்து பார்த்திங்கனாக்கா சுழல் காற்று என்று சொல்லலாம். சுழல் காற்று என்று சொல்லலாம். அடுத்து, 100வது வினா, அரும்பு அவில் அலறி தூ. இந்த அடியில் தூ என்னும் சொல்லக்கூடிய சொல் இலக்கணம் வந்து செய்யுளிசை அளபடை. இதுபோல் கிட்டத்தட்ட இயல் 2லேயே 100 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இயல் 1ல் இதேபோல் 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இந்த தேர்வு நேரத்தில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் பார்க்குறதுனால தான் படித்ததெல்லாம் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய சனிக்கிழமை காலேஜ் டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் தகுதி தேர்வுக்காக படிச்சிட்ருக்கிற அத்தனை அரசு பணியாளர்களுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.